Okay, good evening all. So happy Independence Day for the future bureaucrats. So I welcome all for this webinar. So here we have a special person. He's always special to me, Mr. Madan from fourth year, Department of Mechanical Engineering. So about him, he has cleared the Indian Air Force examination, including the physical, and he also cleared Tamil Nadu Uniform Service Recruitment Board. Recently, he went for the physical examination, and he is waiting for his good results. So, on behalf of our Kalam Knowledge Club, so I welcome Mr. Madan to give his speech in about the topic. Madan, are you there? Madan, I think he's having some issues. One second. அவனுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு போல. லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணுவான். ஓகே, நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க. உங்களோட யூபிஎஸ்சி ஃபார்ம் ஃபோரமோட ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்க. நிறைய சஜஷன்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சஜஷன்ஸ்க்கெலாம் ஆன்சர் வந்துட்டு ஒன்ஸ் இந்த வெபினார் முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன். நிறைய பேர் எப்படின்னா படிக்கிறது, ஸோ எப்படி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே இந்த வெபினார் முடிஞ்ச உடனே சொல்கிறேன். ஸோ என் வரைக்கும் இருங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து he will present what are the opportunities are there in defense and other public service examinations. Madan, are you there? ஸோ சாரி, கொஞ்சம் டிலே ஆகுது. மதன், ஹலோ, கேக்குதாடா மகேஷ்? கேக்குதுடா. எஸ், கேக்குது. எஸ். ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்ல போகிறேன். டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீஸில் பப்ளிக் சர்வீஸ் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி மூணுலேயும் நம்ம எப்படி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் கமிஷன் அண்ட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ரெண்டு இருக்கு. பெர்மனன்ட் கமிஷன்னா என்னன்னா, நம்ம வந்து நம்ம ரிட்டையர்ட் ஆகுது வர, அதாவது நம்ம 62 ஏஜ் வரை நம்ம அதில் சர்வீஸ் பண்ணலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா நம்ம 14 to 15 இயர்ஸ் தான் நம்ம அதில் சர்வீஸ் பண்ண முடியும். அதில் ரெண்டாவது பிரியுது. ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் கமிஷன்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்டிஏ. நம்ம 12th கம்ப்ளீட் பண்ண பிறகு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும். ஒரு பெர் இயருக்கு 2 தடவை இது கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஜூன் அண்ட் டிசம்பர் மந்த்ல இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல வரும்.
அப்போ வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் அதுல கிளியர் பண்றவங்களுக்கு 5 டே எஸ்எஸ்பி இன்டர்வியூ வரும். அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்றவங்களுக்கு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுலையும் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து www.upsc.gov.in. அதில் தான் இதோட எக்ஸாம் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட நோட்டிஃபிகேஷனும் அதில் தான் வரும். செகண்டு, கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்டிஏ வந்து நம்ம 12th முடிச்சுட்டு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணி எக்ஸாமில் பாஸ் ஆகி போகிறது. அதுவே டிகிரி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு சிடிஎஸ் எக்ஸாம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். யூபிஎஸ்சி வந்து வருஷத்துக்கு 2 தடவை நடத்துவாங்க. அதில் எக்ஸாம் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்குது. எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்ணி மெடிக்கல் கிளியர் பண்ணி நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னன்னா யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், அதாவது ப்ரீ ஃபைனல் இயர், தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கும்போது அப்போ வந்து அப்போ மட்டும்தான் நம்ம இதை என்ட்ரி ஆக முடியும். நம்ம கரண்ட் செமஸ்டர் உள்ள மார்க், அதாவது ஃபர்ஸ்ட் டு 7th செம் இருக்கிற மார்க்கை வச்சு அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்பி என்ட்ரி மூலமா நம்ம அதே மாதிரி ஆஃபீஸர் என்ட்ரி போகலாம். அதான் யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, நம்ம மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் இதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்ணா இது டைரக்டா நம்ம ஆஃபீஸர் லெப்டினண்டா ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். இது என்னன்னா நம்ம ஃபைனல் இயர் படிச்சுட்டும் இருக்கலாம், முடிச்சப்புறமும் இருக்கலாம். அப்போ கண்டக்ட் பண்ற இதுல நம்ம மார்க், இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கும் எக்ஸாம் கிடையாது. ஒன்லி கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் சிடிஎஸும் அப்புறம் என்டிஏக்கு மட்டும் தான் நம்ம எக்ஸாம் எழுதி எஸ்எஸ்பி என்ட்ரி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இது இந்த டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ், யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன், கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா போ. ஓகேடா, கொஞ்சம் ஸ்லோவா போ. ஒண்ணும் பிரச்சனை. கேக்குது இல்ல? ஆடியோ கிளியரா கேக்குதுலடா? அதெல்லாம் கேக்குது. சரி, இரு, அந்த என்டிஏ மட்டும் நான் ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த என்டிஏ ஸ்லைட் போறியா? ஹலோ, போறேன். அந்த என்டிஏ ஸ்லைட் மட்டும் போ, நான் அதை 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேடா. இந்த என்டிஏ அப்படிங்கிறது வந்து 2 இருக்கும். அது போட்டிருக்கியா? டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி 2 இருக்கு. அது போட்டிருக்கியா மத்த பிபிடில? இதுலடா அந்த என்டிஏ 2 டெக்னிக்கல் என்ட்ரி ஒன்று உண்டு, அது போட்டிருக்கியா? பின்னாடி வருதா? என்ன 10+2 என்ட்ரி அது இருக்குடா? என்ன இருக்கு? இதானே? ஓகே. சரி, அப்ப நீ கண்டினியூ பண்ண. ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ என்டிஏ நீங்க வந்து 2 இது உண்டு. ஒன்று வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில வந்துட்டு எக்ஸாம் எழுதி போகணும். எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்துட்டு கால் ஃபார் லெட்டர் வரும். எஸ்எஸ்பி வந்துட்டு அலகாபாத்ல பிறகு சில இடத்துலலாம் உண்டு. ஸோ அவங்க கால் ஃபார் பண்ணிட்டு 5 days எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ பத்தி இன்னொரு செக்ஷன் வேணா நான் டீட்டெயில்டா சொல்றேன். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு என்டிஏ காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும். 5+1 இயர், அதாவது 4+1 இயர், 4 வருஷம் உங்களுக்கு இன்ஜினியரிங் சொல்லி தருவாங்க. இன்ஜினியரிங் படிக்கும் போதே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். மந்த்லி 12,000 கிட்ட ஸ்டைஃபண்ட். வேற சாப்பாடு அவங்க கொடுத்துருவாங்க, ட்ரெஸ் அவங்க கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க முடிச்ச உடனே 1 வருஷம் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, இல்லைன்னா ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி வந்து டேராடூன், இந்த 2 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே டைரக்ட் போஸ்டிங் லெப்டினன்ட். ஸோ இதுதான் வந்துட்டு என்டிஏ. 12th முடிச்ச உடனே எக்ஸாம் எழுதி தென் போறது. தென் டெக்னிக்கல் என்ட்ரின்னு ஒன்று இருக்கு, அது அவன் சொல்லுவான் அடுத்து. கண்டினியூ பண்ற மாதிரி. இதுவும் அதே மாதிரிதான். நம்ம 12th முடிச்ச உடனே நம்ம என்டிஏ வந்து நம்ம எக்ஸாம் திரும்ப யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி நம்ம எஸ்எஸ்பி என்ட்ரி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. 12th முடிச்ச உடனே நம்ம மார்க்கு நம்ம மார்க்கை வச்சு அப்ளை பண்றவங்க மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வேகன்சி பொறுத்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்சி இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி டைரக்டா அவங்கள ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான், என்டிஏ மாதிரி தான். ஆனா எக்ஸாம் மட்டும் இதுக்கு கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் பண்ண மாட்டாங்க. நம்ம மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி, இதுக்கும் அதே ட்ரைனிங் தான் என்டிஏ மாதிரி. அப்புறம் இது ஆர்மி எஜுகேஷனல் கிராப். இதுவும் டிகிரி முடிச்சவங்களுக்கு அவங்க கண்டக்ட் பண்றது. இதுக்கு வந்து வெப்சைட் வந்து www.joinindianarmy.nic.in. இதுல அவங்க என்னக்குன்னா, அந்த ஆர்மி இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி, அதுக்கு வந்து எடுக்கிற மாதிரி டிகிரி முடிச்சவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமா எடுக்கிறது.
அப்புறம் இது இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்து பெர்மனன்ட் கமிஷன், அதாவது நம்ம ரிட்டையர்டு வர வேலை பார்க்குற மாதிரி. இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இதுல வந்து நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல் போத் இருக்கு. டெக்னிக்கல் வந்து நம்ம வந்து பிஇ முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம்ல இருந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி அப்புறம் வந்து அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூல பாஸ் ஆகுறவங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல ஆஃபீஸரா போகலாம். இதுக்கு மென் அண்ட் உமன் போத் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். ஆனா அதுல இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வெறும் மென்னுக்கு மட்டும்தான் இதுவரை இருக்கு. இனிமேல் ஃபர்தரா கொண்டு வரதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல போத் மென் அண்ட் உமனும் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்து என்சிசி ஷார்ட் சர்வீஸ்ல என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கு. அதாவது என்சிசில சி சர்டிபிகேட் முடிச்சவங்களுக்கு அதுல அப்போ ரிக்யர்மெண்ட் போடும்போது நம்ம மார்க்கை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூ பண்ணி இதுக்கு எடுத்துப்பாங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. அப்புறம் ஜேஏஜினா இது வந்து என்ன என்ட்ரினா லா படிச்சவங்களுக்கு. இதுக்கு வந்து லால டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் இந்த என்ட்ரி முடியும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனால ஜேஏஜி ஃபார் மென் அண்ட் உமன் போத் பேருக்கு இருக்கு. அந்த லா படிச்சிருக்கணும், எல்எல்பி டிகிரி அந்த படிச்சாதான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுவும் அதே மாதிரி தான் www.indianarmy.nic.in தான் இதோட நோட்டிபிகேஷனும் விடுவாங்க. இதுவரை நம்ம வந்து எப்படி ஆஃபீஸர் என்ட்ரி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல 3 ஆஃபீஸர் என்ட்ரி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சோல்ஜர் என்ட்ரி, அதாவது 12th முடிச்சுட்டு எப்படி சோல்ஜரா ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ்ல பார்ப்போம். ஏர்ஃபோர்ஸ் இதுல நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் உனக்கு. ஒரே ஒரு வருஷம். அதாவது எப்படின்னா, ஸோ ஆர்மியில வந்துட்டு இப்போ நம்ம போலீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போலீஸ்ல வந்துட்டு 2 என்ட்ரி, மொத்தம் 4 என்ட்ரி உண்டு போலீஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசியா போவாங்க. பிசியா இருந்து ப்ரொமோஷன் வாங்கி போறது. 2வது எஸ்ஐயா உள்ள என்ட்ரி ஆவாங்க. எஸ்ஐனா எக்ஸாம் இருக்கும், தென் பிசிக்கலி இன்டர்வியூ இருக்கும். டிஎஸ்பியா ஒன்று போவாங்க. அது வந்துட்டு டிஎன்பிசி குரூப் 1 எழுதி வர்றவங்க. தென் ஏஎஸ்பியா ஒருத்தவங்க வருவாங்க. அது வந்துட்டு டைரக்டா யூபிஎஸ்சி எழுதி ஐபிஎஸ் வரவங்க, ஐபிஎஸ் கிளியர் பண்ணிட்டு அவங்க டைரக்ட் ஐபிஎஸ் வருவாங்க. ஏஎஸ்பி அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு 4 என்ட்ரி போலீஸ்ல. அதே மாதிரி ஆர்மியில எப்படி இருக்கும் அப்படின்னா, சோல்ஜர் என்ட்ரி தென் ஆஃபீஸர் என்ட்ரி, 2 என்ட்ரி தான். நீங்க ஒன்னு போனா சோல்ஜரா போகணும், இல்லைன்னா ஆஃபீஸரா போகணும். இதுக்கு ஆஃபீஸர்லுமே வந்துட்டு லெப்டினன்ட் தான். லெப்டினன்ட்டுக்கு மேல உள்ள ரேங்க் எதுவுமே வந்துட்டு நீங்க டைரக்டா போக முடியாது. லெப்டினன்ட்டா இருந்து ப்ரொமோஷன் ஆகி தான் ஜென்ரலு, ஃபீல்டு மார்ஷல், அதுக்கப்புறம் சிடிஎஃப் சீஃப் டிஃபென்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நீங்க லெப்டினன்ட்டா இருந்து தான் ப்ரொமோஷன் ஆகி போக முடியும். டைரக்டா உங்களால அங்க போக முடியாது. ஸோ லெப்டினன்ட் சொன்னாங்கல்ல மதன். ஸோ அது வந்துட்டு ஆஃபீஸர் என்ட்ரியில லெப்டினன்ட்டுக்கானது. இப்போ சொல்ல போறது வந்துட்டு சிப்பாய்க்கானது. சொல்றா மதன், புரிஞ்சுல சொல்றது? ஓகே ஓகே மதன் கண்டினியூ பண்றான். நெக்ஸ்ட் இது சோல்ஜர் என்ட்ரி. சோல்ஜர்ல டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஏர்ஃபோர்ஸ்ல அந்த ஏரோப்ளைனை அந்த இதுல ஃபீல்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 12th அவங்க ரிக்யர்மெண்ட் வந்து இதுக்கு ஏஜ் என்ன இருக்கணும்னா 17 to 21 இருக்கணும். 12th முடிச்சிருக்கணும். 12th 50% மார்க் இருக்கணும். அதே மாதிரி பிசிஎம் சப்ஜெக்ட் முடிக்கணும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கு தான் இது பேசிக் எலிஜிபிள். இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது இங்க கொடுத்துருப்பேன், airmanselection.cda.in. இதுல வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுல என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னா, டெக்னிக்கல் ஃபிட்டர் இன் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் சிஸ்டம். அதாவது இதை வந்து குரூப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 இருக்கு, குரூப் எக்ஸ், குரூப் ஒய். குரூப் ஒய் வந்து நான் டெக்னிக்கல், குரூப் எக்ஸ் வந்து டெக்னிக்கல். அதாவது இவங்களுக்கு வந்து கன் பிடிச்சிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. இவங்களுக்கு வந்து வெறும் ஃபீல்டு ஒர்க் தான். அதாவது அந்த ஏரோப்ளைன் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அங்க இருக்க டெக்னிக்கல் ஒர்க் தான் இவங்களுக்கு இருக்கும். ஆனா இவங்க 12th முடிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு அவங்க 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், பாலிடெக்னிக் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அங்க போயிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம அங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். குரூப் எக்ஸ்ங்கிறது வந்து டெக்னிக்கலு. இனி நான் டெக்னிக்கல் ட்ரேடு, அதாவது அங்க வந்து கன்மேன் அப்புறம் நிறைய ட்ரேடுக்கு எடுப்பாங்க. அதுல பார்ப்போம். இதுக்கும் அதே மாதிரி தான். ஏஜ் லிமிட் வந்து 17 to 21. இதுக்கு வந்து நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுக்கணும் தேவையில்லை. 12th ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஆனால் இங்கிலீஷ் வந்து மஸ்டா இருக்கணும். அப்புறம் 50% மார்க் எடுக்கணும் இங்கிலீஷ்ல. அவ்வளவுதான் இதோட குவாலிஃபிகேஷனு. இதுல என்னென்ன இது இருக்குன்னா,
லாஜிஸ்டிக்ஸ், மெடிக்கல் அசிஸ்டண்ட், அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், போலீஸ், செக்யூரிட்டி, இந்த கன்மேனு, அப்புறம் அசிஸ்டன்ட்ஸ்லாம் இந்த இதுக்கு கீழே குரூப் ஒய் கீழே தான் அவங்க எடுப்பாங்க. அப்புறம் குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், இதுக்கு அவங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சிருக்கணும். இதுக்கும் ஏஜ் லிமிட் அப்படிதான் 17 to 21. இதுக்கு மெயின் என்ன 12th முடிச்சாலே போதும், நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும் தேவையில்லை. இந்த ஏர்ஃபோர்ஸ் குரூப் எக்ஸ், குரூப் ஒய், அப்புறம் குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 12th முடிச்ச போது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல அப்பப்போ அவங்க வந்து இது கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன். அப்போ நம்ம அப்ளை பண்ணி இதுக்கு விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர்ஃபோர்ஸ்ல எப்படி சோல்ஜர் என்ட்ரி, அதே மாதிரி நேவில எப்படி நம்ம சோல்ஜர் என்ட்ரி ஆகுறது, சோல்ஜரா எப்படி ஜாயின் பண்றதுன்னா 2 வழி இருக்கு. ஆர்டிஃபிஷியர் அப்ரெண்டிஸ், அப்புறம் செயிலர் போஸ்ட். ஆர்டிஃபிஷியர் அப்ரெண்டிஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஏர்மேன்ல நம்ம எப்படி குரூப் எக்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி நேவில ஆர்டிஃபிஷியல் அப்ரெண்டிஸ்னா என்னன்னா, அங்க இருக்க அந்த ஷிப்ல டெக்னிக்கல் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். பேசிக்கா மெக்கானிக் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். 12th முடிச்சுட்டு பிசிஎம் படிச்சிருக்கணும், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல 60% மேலே எடுத்திருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். 12th முடிச்சுட்டு அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம அப்ளை பண்ணி போய்க்கலாம். இதுக்கு டிகிரி முடிச்சுக்கணும் அவசியம் இல்லை, 12th மட்டும் முடிச்சா போதும். 12th பிசிஎம், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல 60% மார்க் இருக்கணும். இருங்கவங்க ஆர்டிஃபிஷியல் அப்ரெண்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செயிலர் போஸ்ட், செயிலருக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான், ஏஜ் 17 to 20 இருக்கணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சுக்கணும். இது வந்து சோல்ஜர் மாதிரி, அதாவது கன்மேன் மாதிரி, அங்கே செக்யூரிட்டி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். செக்யூரிட்டி, அப்புறம் ரெஸ்கியூ, அதுலலாம் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்மியில நம்ம ஆஃபீஸர் என்ட்ரி பார்த்தோம். ஆர்மியில நிறைய என்ட்ரி இருக்கு, அதாவது ஆஃபீஸர் இல்லாமல் சோல்ஜர் என்ட்ரி, அப்புறம் கிளரிக்கல் என்ட்ரி, அப்புறம் நர்சிங் அசிஸ்டண்ட், அப்புறம் ட்ரேட்ஸ்மேன், அப்படி நிறைய இருக்கு. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி. ஜென்ரல் டியூட்டினா இவங்க தான் மெயின் அங்கே கன் பிடிச்சி ஒர்க் பண்ணுறவங்க. சோல்ஜர் ஜென்ரல் ஜிடின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் மெயினாக அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் இருக்கு, 10th முடிச்சாலே போதும். அதோட ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கேன். இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.joinindianarmy.nic அவங்க அப்பப்போ இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிசிக்கல் தான் இருக்கும், அதாவது அங்கங்க ஓப்பன் ரேலி கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்டா நாகப்பட்டினத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ ஓப்பன் ரேலி கண்டக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிசிக்கல், அதாவது 1600 என்ட்ரன்ஸ் ரன்னிங் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து 5 minutesக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி அதுல பாஸ் ஆகுறவங்களுக்கு நெக்ஸ்ட் மெடிக்கல், உடனே மெடிக்கல் இருக்கும். மெடிக்கல் பாஸ் ஆகுறவங்களுக்கு எக்ஸாம் பாஸ் ஆகி அப்புறம் மெரிட் லிஸ்ட் படி இவங்களை பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டிக்கு 10th முடிச்சா போதும். அப்புறம் டெக்னிக்கல் என்ட்ரி, அதாவது அந்த பீரங்கி அதெல்லாம் அதுல ஒர்க் பண்றதுக்கு டெக்னிக்கலா 12th முடிச்சுட்டு டெக்னிக்கல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்ஃபோர்ஸ்லயும் நம்ம நேவிலையும் டெக்னிக்கல் என்ட்ரி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த என்ட்ரி. அப்புறம் சோல்ஜர் கிளர்க், இதுக்கும் 10+2 முடிச்சிருக்கணும். நர்சிங் அசிஸ்டன்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். அப்படி நிறைய என்ட்ரி இருக்கு. இந்த என்ட்ரி எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே www.joinindianarmy.nic பப்ளிஷ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன். அப்போ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி அங்கங்க தமிழ்நாட்டில் அங்கங்க ஓப்பன் ரேலி கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து நெக்ஸ்ட் மெடிக்கல் கிளியர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம மெரிட் லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அங்க சோல்ஜரா. நெக்ஸ்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு. இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும் இந்தியன் நேவிக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியன் நேவி வந்து அதாவது கடலுக்கு உள்ள மெயின் பார்டரை வந்து பாதுகாப்பாங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கடல் ஓரமா, அதை கடலோர காவல்படை தான் சொல்லுவாங்க. கடல் ஓரமா இருக்கிற அந்த கடல் வழியா அந்த என்ன சொல்றது, கடல் வழியா இது தப்பு நடக்கும், அதெல்லாம் தட்டி இந்த ஸ்மக்லிங்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஓகே, அதெல்லாம் சேவ் பண்றவங்க தான் இந்தியன் கோஸ்ட் கார்டு. அப்புறம் ரெஸ்கியூ, அப்பப்போ இந்த மீனவங்கெல்லாம் கடல்ல விழுந்துருவாங்க, அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு தொலைஞ்சிருவாங்க, அதெல்லாம் காப்பாத்துறது இந்தியன் கோஸ்ட் கார்டு தான். இந்தியன் நேவி மெயினான இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு என்ட்ரி இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது, இந்தியன் நேவி தான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டுலையும் சோல்ஜர் என்ட்ரி, டெக்னிக்கல் என்ட்ரின்னு, இது சோல்ஜர் என்ட்ரி, ஆஃபீஸர் என்ட்ரின்னு 2 இருக்கு. இந்தியன் கோஸ்ட் கார்டில் ஆஃபீஸரா எப்படி ஜாயின் பண்ணானா அசிஸ்டன்ட் கமாண்டோன்னு சொல்லுவாங்க.
அதுலயே அசிஸ்டன்ட் கமாண்டோனா அதுலயே நிறைய இருக்கு. அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். அவங்க பிஇல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தனியா கால்ஃபர் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு தனியா கால்ஃபர் பண்ணுவாங்க. இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சவங்களுக்கு தனியா கால்ஃபர் பண்ணுவாங்க. தனியா கால்ஃபர் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் டாட் டிஓ ஜாவின் அந்த வெப்சைட்ல வந்து அவங்க நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்க. அப்ப நம்ம அந்த நோட்டிபிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு மெயினா டிகிரி முடிச்சுக்கணும். இந்தியன் கோஸ்ட் கார்டில் அசிஸ்டன்ட் கமாண்டர் அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு, ஆஃபீஸர் என்ட்ரி. ஆனால் அதில் வேரியஸ் போஸ்டிங் இருக்கு. அதாவது தனித்தனி இதுவாக இருக்கு. லா படித்தவங்களுக்கு இருக்கு, அப்புறம் நிறைய பிஇல இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தனித்தனியாக இருக்கு. ஏன்னா அங்கே வந்து ஷிப்பில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஷிப்பில் அப்புறம் டெலிகம்யூனிகேஷனு அங்கங்கே தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தனித்தனியாக அவங்க ரிக்ரூட்மெண்ட் போட்டு எடுப்பாங்க. அல்லாமல் நம்ம சோல்ஜராக எப்படி ஜாயின் பண்ணோம்னா நேவிக் ஜிடி யாண்ட்ரிக் இருக்கு. அப்படின்னா நேவிக் ஜிடினா அங்க வந்து கன்மேன், அதாவது சோல்ஜர்னு சொல்லுவாங்க. அங்க ஜிடி ஜென்ரல் டியூட்டி பாக்குறவங்க. அதுல வந்து நம்ம 10+2 12th குவாலிஃபிகேஷன் அதுக்கு. அப்புறம் 60% ஆஃப் மார்க் இன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்திருக்கணும். அப்புறம் ஏஜ் வந்து 17 to 21 இருக்கு. அப்புறம் அல்லாம ஓபிசி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு 3 இயர் இதுக்கு தருவாங்க. வேற எதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தர மாட்டாங்க. ஆனா இந்தியன் கோஸ்டல் கார்டு ஒரு 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அதாவது 17லேருந்து 24 ஏஜ் வரை நம்ம போட்டிருக்கலாம். யாண்ட்ரிக்னா என்னன்னா நம்ம டெக்னிக்கல் என்ட்ரி 12th முடிச்சுட்டு, அதாவது பாலிடெக்னிக் முடிச்சவங்க இதுக்கு வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது வந்து யாண்ட்ரிக்னு சொல்லுவாங்க. நேவிக்குன்னா அங்க சோல்ஜர்னு சொல்லுவாங்க. அதாவது நேவில வந்து செயலரை வந்து சோல்ஜர்னு சொல்லுவாங்க. ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஏர்மேனை தான் சோல்ஜர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து நேவிக் ஜிடின்னு சொல்லுவாங்க. அவங்கள நேவிக் தான் சோல்ஜர்னு அர்த்தம். அப்புறம் யாண்ட்ரிக்ங்கிறது டெக்னிக்கல் என்ட்ரி, டிப்ளமோ முடிச்சுக்கணும். அங்க ஷிப்ல வந்து அங்கங்க அந்த டெக்னிக்கல் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நம்ம டிஃபென்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது. இதுவரை நம்ம டிஃபென்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்த்தோம். இதான் இந்த நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க டிஃபென்ஸ். அல்லாம இது செகண்ட் ஆர்மின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி நடத்தும், சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் அதெல்லாம் இனிமேல் நம்ம பார்ப்போம், ஃபர்தரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துற என்ட்ரி. இதுல டவுட்ஸ் இருக்கான்னு கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப நடத்தின வரைக்கும் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எப்படி என்ட்ரி போகணும் அப்படின்ட்டு? இல்லண்ணா. ஓகே, வேற யாருக்கும் இல்லையா? இது எல்லாமே வந்துட்டு ஆஃபீஸர் என்ட்ரிக்கும் சொல்லியிருக்காங்க, ஜிடிக்கும் சோல்ஜர் என்ட்ரிக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் ஓகே ஓகே, கண்டினியூ பண்றா மதனே. மதன், கோஸ்டல் கார்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா மதன்? ஆமாடா, எக்ஸாம் இருக்குடா. எக்ஸாம் தென் பிசிக்கலா? எக்ஸாம். அதாவது இதுக்கு அசிஸ்டன்ட் கமாண்டர்லாம் ஜாயின் பண்ணணும்னா இது எஸ்எஸ்பி எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்ணா எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கு. அதாவது நம்ம 5 days கிடையாது, 2 days எஸ்எஸ்பி இன்டர்வியூ. அதாவது யூபிஎஸ்சி நடத்த மாட்டாங்க, அவங்களே நடத்துவாங்க. அவங்க வெப்சைட்ல அவங்களே நடத்துவாங்க. கோஸ்ட் கார்டே பண்ணுவாங்க. ஆபீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு 2 days இன்டர்வியூ இருக்கு. ஆர்மிக்குமே எஸ்எஸ்பி வந்துட்டு அவங்க தான் நடத்துவாங்க, ஆர்மி தான் நடத்துவாங்க. அதுக்கு 5 day இன்டர்வியூ. ஆனா இதுக்கு 2 days. ஓகே ஓகே. இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து 2 days இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆனா சோல்ஜர் என்ட்ரிக்கு கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. ஆனா எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ஓகே ஓகே, எக்ஸாம் பாஸ் பண்ணணும். எக்ஸாம் தென் பிசிக்கல் இருக்கும் என்ன மதன்? எக்ஸாம் பிசிக்கல். எக்ஸாம் பிசிக்கல் மெடிக்கலும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி என்ன எல்லா டிஃபென்ஸ் எக்ஸாமுமே மெடிக்கல் கண்டிப்பா இருக்கும். ஆபீசரா ஜாயின் பண்ணணுமாலும் சரி, சோல்ஜரா ஜாயின் பண்ணாலும் மெடிக்கல் கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ஃபைன். அது டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே. தென் அதே மாதிரி ஆஃபீஸர் என்ட்ரிக்கு வந்துட்டு ஆர்மில வந்துட்டு பிசிக்கல் பெருசா ஒன்றும் இருக்காது, நீங்க சோல்ஜர் அளவுக்குலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு என்ட்ரி ப்ரீ ஃபைனல் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தும். எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு 5 days எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். 5 days எஸ்எஸ்பிலையுமே வந்துட்டு பெருசா ஒன்றும்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் கமாண்டோ ட்ரைனிங்கு, தென் வந்து வேற 2-3 இது இருக்கும். இந்த கயர்ல க்ரால் பண்றது, அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். யார் வேணாலும் பண்ணக்கூடியலாம், தைரியம் தான் யார் வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க ஆஃபீஸர் தான். ஸோ அந்த லெவல்ல இருந்தா உங்களால எந்த போஸ்டிங் வேணாலும் போக முடியும். லெப்டினென்ட்டா தான் உள்ள உங்களால என்ட்ரி ஆக முடியும். ஆஃபீஸர்ல லெப்டினென்ட் தான் ஹையர் போஸ்டிங், சாரி ஸ்டார்டிங் போஸ்டிங். ஸோ அதுக்கப்புறம்
அதுல இருந்து தான் உங்களால வந்துட்டு சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன்ல தான் அதுக்கப்புறம் போக முடியும். ஓகே, அதே மாதிரி இங்க சோல்ஜரா இருந்து சுபேதார் மேஜர் வரைக்கும் போகலாம். சோல்ஜர்லயே வந்து சில இதுக்கு சுபேதார் மேஜர், சிப்பாய், ஹவேல்தார், அதே மாதிரி ஃபைனலா சுபேதார் மேஜர் அந்த மாதிரி உண்டு. சுபேதார் மேஜர் வரைக்கும் தான் உங்களால போக முடியும். அதுக்கப்புறம் உங்களால ஆபீசர் ஆக முடியாது. நீங்க இன்கேஸ் ஆபீசர் ஆகணும்னா ஆர்மிக்குள்ள சிப்பாயா உள்ள போய் சோல்ஜரா உள்ள போயிடுச்சு, உள்ள வந்து ஆர்மி பர்சனல்ஸ்க்குமே தனியா எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, தனியா இந்த மாதிரி எக்ஸாம் வைப்பாங்க. அது கிளியர் பண்ணாதான் உங்களால வந்துட்டு அந்த ஆபீசர் ரேங்கிங் உள்ளேயே உங்களால போக முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆஃபீஸர்னா லெப்டினன்ட், கேப்டனு, மேஜரு, லெப்டினன்ட் கர்னலு, கர்னலு, பிரிகேதாரு, அந்த மாதிரி பிரிகேதார், தென் ஜென்ரல், ஜென்ரல், ஃபீல்டு மார்ஷல், அந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரமோஷனில் தான் போக முடியும். ஓகே, டன். அடுத்த மதன் அப்போ கண்டினியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிசி பண்ணுறாங்களோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க எல்லா மினிஸ்ட்ரி, அப்புறம் இன்கம் டேக்ஸு, அப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம மெயினாக யூபிஎஸ்சிக்கே நெக்ஸ்ட் அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் ரிக்வயர் பண்ணுவாங்க. அதில் வந்து எதெல்லாம் இருக்குன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஸ்டெனோ, எம்டிஎஸ், ஜிடி, சிஏபிஎஃப். எல்லாமே இன்ஜினியரிங் என்ட்ரி வந்து தனியாக நெக்ஸ்ட் வர்ற இதுல மீட்டிங்ல அவங்க சொல்லுவாங்க. நான் இதுல நான் இன்ஜினியரிங் என்ட்ரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல், அதாவது கம்பைன்டு எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல்னு சொல்லுவாங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு எஸ்எஸ்சி நடத்துற இது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி முடிச்சுக்கணும். இது அது இதுல என்னென்ன இருக்குன்னா அதுல இருக்க போஸ்டிங், அதாவது அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர், என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் அப்படிதான் டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4ன்னு 4 எக்ஸாம் இருக்கு. அவங்க அந்த எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்கு போனா அவங்க என்னென்ன எக்ஸாமு என்னென்ன ப்ரொசீஜர்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுல இருக்க சில ஆஃபீஸருக்கு தனித்தனி இது இருக்கு, எக்ஸாம் ப்ரொசீஜர் இருக்கு. இது வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டு போனா அவங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க. இது அதுல இருக்க போஸ்டிங், என்னென்ன போஸ்டிங் இருக்கு, அக்கௌண்ட் இது, டாக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், அதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு அதுல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், அது வந்து சிஜிஎல் கிராஜுவேஷன் லெவலு. இது வந்து 12th முடிச்சவங்களுக்கு எஸ்எஸ்சி கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம 12th முடிச்சதுனால எலிஜிபிலிட்டி தான். அதுல ஒரு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பாயிண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்களா எஸ்எஸ்சி சிஜிஎல் தாண்டா அது. சிஜிஎல் சென்ட்ரல், அது என்னடா ஃபுல் ஃபார்ம் சிஜிஎல்னா மதனே? சிஜிஎல்னா என்னது? சொல்றான். சிஜிஎல் கம்பைன்ட் கிராஜுவேஷன் லெவல்ரா. கிராஜுவேஷன் லெவல், கம்பைன்ட் கிராஜுவேஷன் லெவல். ஸோ இது வந்து நீங்க டிகிரி முடிச்ச உடனே நீங்க அப்ளை பண்றது. இது எங்கெல்லாம் தெரியுமா? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த சிபிஐலாம் வேலை பார்க்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான வந்துட்டு எக்ஸாம். நிறைய பேருக்கு தெரியாது சிபிஐலாம் எப்படி ஜாயின் பண்றது, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலாம் எப்படி ஜாயின் பண்றது. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இங்க இன்ஸ்பெக்டர் லெவல் என்ட்ரி. ஓகே, அவ்வளவுதான். கண்டினியூ பண்றோம். அதான் என்னென்ன போஸ்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 32 போஸ்டிங் இருக்கு. இது இல்லாமலும் சில வேகன்சி பொறுத்து நம்ம கொடுப்பாங்க. லாஸ்டா வந்த இதுல என்னென்ன வேகன்சி இருந்துன்னு லாஸ்டா வந்த நோட்டிபிகேஷன், அதாவது 2021ல வந்த வேகன்சி என்னென்ன வந்திருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், இது வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 12th முடிச்சவங்களுக்கு என்ட்ரி. அதாவது இப்போ ஆஃபீஸர் என்ட்ரி ஆச்சுல, அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்டா வேலை பார்ப்பாங்க. அதான் இந்த கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அந்த ஆஃபீஸர் கீழே, இப்போ அந்த கிராஜுவேஷன் லெவல் ஆஃபீஸர் கீழே வந்து கிளர்க்கு போஸ்ட் மாதிரி தான் அவங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்றவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இதான் அதுல இருக்க போஸ்டிங். இதுலயும் அப்ஜெக்டிவ், ரிட்டர்னு, டைப்பிங் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் செக் பண்ணி தான் இந்த இதுக்கு இதோட எஜுகேஷன் இது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு. ஏஜ் லிமிட் வந்து 18 to 27. அப்புறம் வந்து எம்டிஎஸ் மல்டி, இது வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th. அதாவது இந்த இந்த கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல்ல என்ட்ரி அவங்களுக்கு கீழே இந்த எம்டிஎஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் 2 டயர் 1 டயர் 2 2 எக்ஸாம் இருக்கு. அப்ஜெக்டிவ், நெக்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம். இவங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18 to 25. அவ்வளவுதான்.
அப்புறம் எஸ்எஸ்சி ஸ்டெனோ, இது வந்து தனியா எஸ்எஸ்சி ஸ்டெனோன்னு இருக்கு. இதுக்கு அவங்க ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th இருக்கணும். அவங்களோட ஸ்கில் டெஸ்ட் தான், அதாவது ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட் தான் டயர் 2ல டெஸ்ட் பண்ணுவாங்க. டயர் 1ல அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கும், எஸ்எஸ்சி நடத்துற எக்ஸாம் இருக்கும். இதோட அஃபீஷியல் வெப்சைட் நான் கீழே கொடுத்துருக்கேன், www.ssc.nic.in. அப்புறம் வந்து செகண்ட் ஆர்மின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர், என்ஐஏ, எஸ்எஸ்எஃப், இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்றாங்க நிறைய பேர் தெரியாது, எங்க எக்ஸாம் நடத்துவாங்கன்னே தெரியாது. கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்எஸ்பி, சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், அதெல்லாம் எங்க எடுப்பாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் இந்த எஸ்எஸ்சி தான் நடக்கும். அதுல சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கும் இந்த எஸ்எஸ்சி தான் கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த எஸ்எஸ்சில இதை எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லுவாங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th முடிச்சிருந்தா போதும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 23. அப்புறம் ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல பாத்துக்கோங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th. அப்புறம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் வந்து பிசிக்கல், அப்புறம் மெடிக்கல் கிளியர் பண்ணணும். இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் நீங்க மெடிக்கல் கிளியர் பண்ணி, இதுவரை இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் மெடிக்கல் கிளியர் பண்ண தேவையில்லை, மெடிக்கல் பிசிக்கல் கிடையாது. ஆனா எஸ்எஸ்சி ஜிடி இது வந்து ஏன்னா செகண்ட் ஆர்மினால இவங்களுக்கு பிசிக்கல் மெடிக்கல் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி. என்ன வேலைன்னா சப் இன்ஸ்பெக்டர், அதாவது இந்த பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப் அதெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங். அப்புறம் அல்லாம டெல்லி சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கெல்லாம் ஆகணும்னா நம்ம இந்த சிஏபிஎஸ் எஸ்எஸ்சி நடத்துற சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் டயர் 1ல அப்ஜெக்டிவ், டயர் 2 பிசிக்கல் டெஸ்ட், டயர் 3 ரிட்டன் டெஸ்ட், அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். இதுவும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸுக்கு எல்லாருக்குமே மெடிக்கல் பிசிக்கல் மஸ்ட் இருக்கும், வெறும் எக்ஸாம் மட்டும் இருக்காது. இவ்வளவு தான் எஸ்எஸ்சி நடத்துற எக்ஸாம். அல்லாம எஸ்எஸ்சியில வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் இருக்கு. அது வந்து இன்ஜினியரிங் நான் இன்னைக்கு எடுக்கல, ஃபர்தரா அவங்க இனிமே நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்றதுல இன்ஜினியரிங் என்ட்ரி எல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து நான் என்ட்ரி தான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பேங்க். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்எஸ்சில டவுட்ஸ் கேட்டுருமா? எஸ்எஸ்சில ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, எஸ்எஸ்சில ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா? சாட் பாக்ஸ்ல வேணா போடுங்க, என்ன டவுட்ஸ்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய அடுத்து எல்லாமே இருக்கு, பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, நோ டவுட்ஸ்னா ஓகேடா. அப்போ கண்டினியூ பண்றா மதன். நெக்ஸ்ட் பேங்க்ல நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கிரேட் பி ஆஃபீஸர் இருக்கு. அப்புறம் எஸ்பிஐ, அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க நடத்துவாங்க. கிளரிக்கல், பிஓ அண்ட் எஸ்ஓ இருக்கு. கிளரிக்கல் அப்படின்னா கிளர்க் லெவலு, பிஓனா மேனேஜர், அந்த எஸ்ஓலாம் மேனேஜர் லெவலு. அப்புறம் ஐபிபிஎஸ் அவங்க நடத்துவாங்க, கிளர்க், பிஓ, எஸ்ஓ அவங்களும் நடத்தாங்க. அப்போ ஆர்ஆர்பி அவங்க கிளர்க் அண்ட் பிஓ நடத்துறாங்க. இவ்வளோ டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன? ஏஜ் லிமிட் 20 to 28 கிளர்க்கு. அப்புறம் பிஓ அண்ட் எஸ்ஓக்கு என்னன்னா 21 to 30. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, இந்த ஓபிசி அப்புறம் எஸ்சி எஸ்டி கேஸ்டுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அது அவங்க அஃபீஷியல் வெப்சைட் போனா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கிளரிக் லெவலுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு. கிளர்க்குக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. பிஓ எஸ்ஓக்கு இன்டர்வியூ இருக்கு. நெக்ஸ்ட் இதோட அவங்களோட என்னென்ன பேட்டர்ன், குவான்டிட்டி ஆப்டிடியூட் 20 மினிட்ஸ், என்ன இத்தனை 35 மார்க் இருக்கு. ரீசனிங், இது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான மார்க், அது செக் பண்ணிக்கோங்க. அப்போ பிஓ நெக்ஸ்ட் இது மேனேஜர் என்ட்ரி. இதுக்கு வந்து என்ன, ப்ரிலிம்ஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க மெயின்ஸ், அப்புறம் மெயின்ஸுக்கு அப்புறம் குரூப் எக்ஸசைஸ், அதாவது இன்டர்வியூ அண்ட் குரூப் டிஸ்கஷன். நம்ம காலேஜில் நடத்துற மாதிரியே இதுக்கு எல்லா பேட்டர்னும் இருக்கு. அவ்வளோதான். பேங்க் என்ட்ரி இந்த 4 தான் நடத்துவாங்க. ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஐபிபிஎஸ் அண்ட் ஆர்ஆர்பி. இவங்க 4 பேர் தான் பேங்குக்கான என்ட்ரி எல்லாம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சி,
அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி எஸ்எஸ்சி நடத்துறாங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு அவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவாங்க. இதுல குரூப் 1 வந்து ஃபர்தரா அவன் ஆஃபீஸர் என்ட்ரினால அவன் ஃபர்தரா என்ட்ரி சொல்லுவாங்க. நான் இதுல குரூப் 2 குரூப் 2A மிச்சம் எல்லாம் பத்தி நான் சொல்றேன். இந்த பேங்க்ல ஏதாவது டவுட் இருந்துன்னா கேட்கலாம். ஸோ டவுட் எதுவும் இல்லையா? ஓகேடா நெக்ஸ்ட். ஓகேடா நெக்ஸ்ட் நான் எடுக்கிறேன். குரூப் 2ல நான் எடுக்கிறேன். குரூப் 1 வந்து ஃபர்தரா எடுப்பாங்க அவங்க ஆஃபீஸர் லெவல் அவங்க சொல்லுவாங்க அவங்க என்னன்னு கிளியரா சொல்லுவாங்க. குரூப் 2A ரெண்டு பேருக்கும் ஒரே எக்ஸாம் தான். குரூப் 2 குரூப் 2A ரெண்டு பேருக்கும் ஒரே எக்ஸாம் தான். இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். ரெண்டுக்கும் ஒரே எக்ஸாம் தான் நடத்துவாங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு உண்டு. குரூப் 2க்கு வந்து இன்டர்வியூ இருக்கு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ உண்டு. ஆனா அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல பாஸ் ஆனவங்களுக்கே குரூப் 2A ஒரு போஸ்டிங் இருக்கு, அது கொடுத்துருவாங்க. இன்டர்வியூ வந்து குரூப் 2A கிடையாது. ஆனா அதே எக்ஸாம்ல குரூப் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் ஆகி இன்டர்வியூ வர எலிஜிபிள் அவங்களுக்கு குரூப் 2ல இந்த இதுல 31 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 33 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அத நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸர் என்ட்ரி தான் இது கிட்டத்தட்ட. குரூப் 1ங்க நெக்ஸ்ட் லெவல் என்னென்ன டெப்டி கமிஷனர் டாக்ஸ் ஆஃபீஸர் இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் குரூப் 2A அதாவது அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கும் அந்த குரூப் 2A ஒரே எக்ஸாம் தான். பட் குரூப் 2A வந்து இன்டர்வியூ கிடையாது. ஆனா குரூப் 2க்கு ஆஃபீஸர் என்ட்ரி போனவங்களுக்கு இன்டர்வியூ உண்டு. இன்டர்வியூ வச்சு அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகி கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் குரூப் 4. குரூப் 4ல என்னென்ன இது இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு? ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், ஃபீல்ட் சர்வேயர், டிராஃப்ட் அண்ட் வில்லேஜ். அதான் முன்னாடி வந்து குரூப் 4க்கு வந்து தனித்தனியா நடத்திட்டு இருந்தாங்க. குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து தனித்தனியா நடத்திட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, குரூப் 4 கூடயே கம்பைன் பண்ணி அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாமும் நடத்துறாங்க. இது வந்து குரூப் 2ஓட ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் குரூப் 2ஓட ஏஜ் லிமிட் வந்து 18 to 30. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி. குரூப் 2க்கும் டிகிரி தான், குரூப் 2A-க்கும் டிகிரி தான். குரூப் 2A-க்கு இன்டர்வியூ மட்டும் கிடையாது, அவ்வளவுதான். குரூப் 2க்கு இன்டர்வியூ, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ உண்டு. குரூப் 4க்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டெனோ அண்ட் டைபிஸ்ட் என்ட்ரிக்கு போறவங்களுக்கு வந்து ஸ்டெனோ அண்ட் டைபிஸ்ட் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து மற்ற குரூப் 4 எம்ப்ளாயை விட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலரி அதிகம், அதான் இதில் கொடுத்துருக்கு. அப்புறம் அவங்களோட ஏஜ் லிமிட் 18 to 30. அது கஸ்ட் வைஸ் ஏஜ் லிமிட் வேரி ஆகும். அது அவங்களோட குரூப் வருஷம் கால்ஃபர் பண்ணுவாங்க. அல்லாம இருக்க என்ட்ரி அதாவது குரூப் அல்லாம இருக்க என்ட்ரி எல்லாம் இந்த குரூப் 8, குரூப் 7B, குரூப் 7A எல்லாம் அடிக்கடி என்ட்ரி போட மாட்டாங்க. எப்போவாது அவங்க ரிக்வயர்மெண்ட் போடும்போது தான் என்ட்ருவாங்க. ஆனா குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 அதெல்லாம் வருஷம் கால்ஃபர் அவங்க ஆனுவல் பேனல் போட்டு ரெகுலரா நடத்துற எக்ஸாம். அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் விஓ இவங்கலாம் வருஷம் கால்ஃபர் வரும். ஆனா இந்த மிச்சர் என்ட்ரிக்கு வந்து அந்த வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து 2 year ஒன்ஸ் அந்த வேகன்சிக்கு பொறுத்த அளவு தான் அவங்க கொடுப்பாங்க. அதான் நான் இதை மெயினா சொன்னேன், எடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு, அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிக்வயர்மெண்ட் போர்டு, TNUSRB. இதுல தான் என்ன தமிழ்நாட்டில் இருக்க யூனிஃபார்ம் அதாவது ஆஃபீஸர் என்னென்ன ஆஃபீஸர் இருக்கோ எல்லா இது, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு, அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள், அதுல வேரியஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர்மேனு, ஜெயில் வார்டனு, ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ், தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், இது எல்லாமே இந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு தான் ரிக்ரூட்மெண்ட் போர்டு தான் எடுப்பாங்க. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டரையும் இவங்க தான் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் பிரிவு இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் இதுக்கு என்ன ஏஜ் லிமிட்னா 28. அதே மாதிரி வேரியஸ் கேஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் மாறும். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது போலீஸ்ல ஃபர்ஸ்ட் பிசியா போயிட்டு நெக்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் 45 years. அதான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேன் 45 years போட்டிருக்கு. இது அவங்களோட பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். அதாவது
தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டுக்கு ஒரு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும். அதாவது ஹைட் வந்து 170 இருக்கணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கேர்ஸ்ட் வைஸ் மாறும். பிசிக்கெல்லாம் பிசி பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் 170 இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் 169 போகும். இது இருந்தால் தான் நம்ம பேசிக் எலிஜிபிளே இதான். இது இல்லை. ஹலோ, கேட்கலாண்ணா? ஒரே ஒரு நிமிஷம், அவனுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு நிறைய. ஹலோ, இப்போ அவன் சொன்னது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா தம்பி? இப்போ அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? கேட்டுக்கோங்க இப்போவே. என்ன இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அது எல்லா எக்ஸாமும் அவங்க எழுதியிருப்பாங்க மேக்ஸிமம். ஆனா அந்த குரூப் 3னா எதுக்கு எடுப்பாங்கண்ணா? குரூப் 3 இருங்க, ஓகே, குரூப் 3 கேட்டு சொல்கிறேன். அவன் வருவாங்களா ஜாயின் பண்ணும்போது கேளுங்க கரெக்டாக குரூப் 3க்கு. சரிங்கண்ணா. ஸோ எல்லா டிஃபென்ஸ் சர்வீஸ்க்குமே வந்துட்டு மெடிக்கலும் இம்பார்ட்டன்னா, அது பார்த்துக்கோங்க. மெடிக்கல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் செக் பண்ணிக்கோங்க. பிஃபோர் அப்ளை பண்ணுறது, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியோ ப்ரிப்பேர் பண்ணுற ஆரம்பிக்க முன்னாடியோ உங்களுக்கு அந்த மெடிக்கல் சீட் எடுத்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட போயிட்டு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மெடிக்கலில் போயிடக்கூடாது. ரொம்ப மைன்யூட்டானதுனாலும் உங்களுக்கு டிஃபென்ஸ் சோல்ஜர் ஆஃபீஸர் கூட விட்டுருவாங்க. சோல்ஜர் என்ட்ரி போகும்போதோ வந்துட்டு விட மாட்டாங்க. மதனுக்கும் அப்படி தான் போயிடுச்சு. ஏர்ஃபோர்ஸ் அவன் கிளியர் பண்ணிட்டான், எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டான், ஜிடி எல்லாமே கிளியர் பண்ணிட்டான், அவனுக்கு மெடிக்கலில் போயிடுச்சு. ஸோ அதனால் பாவம். அடுத்து பிசி எழுதியிருக்கான். பிசி எழுதி இப்போ தான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தான். தென் இப்போ தான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட்டு வந்தான். ஃபிசிக்கல் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ரிசல்ட்காக வெயிட்டிங். கால் பண்ணி கூப்பிட்டு வரேன்.
ஓகே. ஒரு 2 மினிட்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ணிருவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். சாரி ஃபார் தி டிலே. ஓகே. நெறைய பேர் அந்த ஃபார்ம்ல பார்த்தேன். என்ன கேட்டிருந்தீங்க அப்டின்னா, லைக் ஆனா கேட் எப்படி படிக்கிறது, யுபிஎஸ்சி எப்படி படிக்கிறது, 2ம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலா இதுக்கு நான் ஒரு சீனியரா சொல்லணும் அப்படின்னா, 2மே பெரிய மலை. ஸோ இது இது பெருசு, அதுவும் பெருசு. 2மே பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒண்ண டிசைட் பண்ணுங்க. கேட்னா கேட்டு, யுபிஎஸ்சினா யுபிஎஸ்சி. ஏதோ ஒண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அதுல ஒர்க் பண்ணுங்க. இப்பத்துல இருந்தே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. செகண்ட் இயர் வந்துட்டீங்க. இன்னும் வந்துட்டு எதுவும் பண்ணாம இருக்காதீங்க. செகண்ட் இயர்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ கேட்டு ஆனா எனக்கு கேட்டு தானா 2தோட ப்ரொவிஷன்ஸ் பாருங்க. உங்களுக்கு எதுல பேஷன் இருக்குன்னு பாருங்க. ஒன்லே ஒன் திங் உங்களுக்கு பேஷன் இருக்கும் கண்டிப்பா. நான் இப்படி தானா போகணும். எனக்கு வந்துட்டு ஒரு ஏஇயா ஒரு இதுல செட்டில்மெண்ட் ஆனா போதும். எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு சிபிசிஎல்லையோ ஒரு என்எல்சிலையோ ஒரு ஏஇயா இருந்தா போதும். ஜஸ்ட் எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னா யூ ப்ரிப்பேர் ஃபார் கேட். கேட் ஈஸியா கிளியர், அதாவது ஈஸி இன் த சென்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி அது. ஸோ கேட் ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுங்க. இல்லைனா எனக்கு வந்துட்டு பெருசா அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும், எனக்கு வந்துட்டு அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கணும், ஒரு இது இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் அந்த பேஷன் இல்லாம யூபிஎஸ்சிக்குள்ள வராதிங்க தயவு செய்து. ஒன்லி பேஷன் எனக்கு வந்துட்டு கலெக்டர் ஆகணும், ஒரு 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 டிஎஸ்பி ஆகணும், ஒரு எஸ்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேஷன் இருந்தால் மட்டும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜஸ்ட் யார் சொல்றாங்க ஃப்ரெண்ட் போறான் அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து யூபிஎஸ்சிக்குள்ள வந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டம் அது. உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும், அந்த ஒரு ஒரு இது மேல ஒரு லவ் இருந்தால் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா 2ம்னா ரொம்ப கஷ்டம். அது நான் 100% கேரண்டி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு யூபிஎஸ்சியே போர்ஷன் ரொம்ப வேஸ்ட் போர்ஷன். மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமம் இந்த 1 இயரே வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 1 இயர் அவங்க ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க. மேக்ஸிமம் 2 இயர்ஸ் இப்படி போட்டு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சியே வந்துட்டு உங்களுக்கு பெரிய மலை. அதுக்கே நீங்க 1 ஆர் 2 இயர்ஸ் நீங்க போட போட வேண்டியது வரும். அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டம் கிளியர் பண்றது அப்படின்னு. கேட்டும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு எங்க சீனியர்ஸ் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வரும்போது அவங்க எப்பவோ பாஸ்ட் அவுட். அவங்க இன்னும் கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் அவங்க கேட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இன்னும் கேட் கிளியர் பண்ண முடியல, எந்த கவர்மெண்ட் ஜாப்ஸும் போக முடியல. ஸோ அந்த அளவுக்கு அதுலயே வந்துட்டு நீங்க எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். பட் நீங்க அதுவும் இதுவும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதானா அப்படின்னா கேட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஸோ இல்லைனா எனக்கு யூபிஎஸ்சி தானா அப்படின்னாங்கன்னா நீங்க யூபிஎஸ்சிக்குள்ள ஷிஃப்ட் பண்ணுங்க. 2ம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தம்பி. அது வந்துட்டு சொல்ல முடியும். ஆனா முடியவே முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா யூபிஎஸ்சி வந்து நீங்க அச்சீவர்ஸ் தான் பாக்கீங்க. பின்னாடி உள்ளவங்க நிறைய பேர் 6 அட்டம்ப்ட் 6 வருஷம் கொடுத்துமே கிளியர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்க பேர். நீங்க அகாடமி எடுத்து பாத்தீங்கன்னா அகாடமில இருக்க சொல்லி எல்லாரும் டீச் பண்ண வருவாங்க ஸ்டாஃப்ஸ். மேக்ஸிமம் இந்த மாதிரி 6 அட்டம்ப்ட்ஸ் போயிட்டு வேற வழி இல்லாம டீச் பண்றவங்களா தான் இருப்பாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 6 வருஷம் எதுக்காக போட்டிருக்காங்க, அவங்களுக்கு அது கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. அதே மாதிரி தான் கேட்டும் உங்களுக்கு. ஸோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க. கேரியர் இதுதானா அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூபிஎஸ்சியும் கேட்டும் எப்படின்னா படிக்கிறது. கேட்னா கேட்டு படிங்க, அது எதுக்கு இங்கிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கேட்னா என்னதோ அது ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூபிஎஸ்சினா என்னன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். பட் ஆனால் 2ம் பேலன்ஸ் பண்றது கஷ்டம். ஈவன் உங்களுக்கு ஸ்டடீஸையும் நீங்க பேலன்ஸ் பண்ணணும், உங்க காலேஜ் லைஃப்பும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மேபி ஃப்ரீயா தெரியலாம். ஒன்ஸ் காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நல்லா ஃபாஸ்டா ஃபுல் ஃபிளஜ்டா போகுது. எங்களால காலேஜ் திறந்தாங்க அப்படின்னா எங்களுக்காக நிக்க கூட இடம் இருக்காது, நேரம் இருக்காது. அந்த மாதிரி ஓடிட்டு இருப்போம், அங்கிட்டும் இங்கிட்டும் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்போ வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் ஸ்டடீஸ் படிக்கவே டைம் இருக்காது. காலேஜ் வராதனால உங்களுக்கு எதுவும் தெரியல. ஒரு நாள் ஒரு மாசம் நீங்க காலேஜ் வந்திருந்தா கூட உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்டா இந்த அண்ணா அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களை என்கேஜாவே இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ 2மேங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. இல்லதான் எனக்கு வந்துட்டு 2மே அப்படின்னா உங்களோட விருப்பம். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டு கிளியர் பண்ணுங்க. கேட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வாங்க. அந்த மாதிரிதான். நான் அரசண்ணான்னு ஒரு அண்ணா ஒரு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நாங்க எல்லாருமே வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் விட்டுட்டோம். மதன் அண்ணாவும் பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணல. அவங்க சும்மா வந்துட்டு ஒரு இன்எஃபெக்டிவா தான் அவங்க வந்துட்டு பிளேஸ்மெண்ட். பட் ஆனா நாங்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டோம், எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸையும் வந்துட்டு மதன் ஒரு 10 மினிட்ஸ்டா, ஒரு 5 மினிட்ஸ் இவங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்றியா, ஒரு 5 மினிட்ஸ்டா, பிரச்சனை இல்லை.
பேசுடா ஓகே பேசுடா பரவாயில்லடா, ஓகே ஃப்ரீ தான் பேசு. ஓகே 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 ஃபைன் சூப்பர். ஸோ அதான் நீங்க வந்து எப்படி சொல்றது, ரெண்டும் கேரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே வைக்காதீங்க. பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பேஷன் இருக்குன்னா, எனக்கு வந்துட்டு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, யூ கிவ் கேட் பிளேஸ்மெண்ட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுவும் வந்து சிஎஸ்ஐடினா நீங்கள் கொடுக்கலாம். பட் மெக்கானிக்கலோ சிவிலோ, நான் இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதனால சொல்கிறேன், மெக்கானிக்கலோ சிவிலோ வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப 2 பேருக்குமே பிளேஸ்மெண்ட் இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான். ஸோ அதனால நீங்க வந்து அதர் எக்ஸாம்ஸ் கேட்டு அதர், நீங்க இன்ஜினியரிங் என்ட்ரி போறதா இருந்தா அதர் எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நல்லா படிக்க ஆரம்பிங்க. அதுல உங்க ஃபுல் எஃபோர்ட் போடுங்க, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சியில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போடுங்க, என்னன்னாலும் சரி சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போடுங்க. ஸோ ரெண்டும் பேலன்ஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூபிஎஸ்சி அப்படிங்கிறது நான் உள்ள உங்களுக்கு யூபிஎஸ்சி நடத்துவாங்க, அடுத்த 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 ஹார்ல வந்து நடத்துவாங்க, அதோட போர்ஷன் மட்டும் சொல்லுவாங்க. அப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 புக்ஸ் நீங்க ரீட் பண்ற மாதிரி இருக்கும், அதுல இருக்கிறத நீங்க ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோ புக்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. போர்ஷன்ஸ் 1 இயர்ல முடிக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் போக உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கும் புரியும். ஸோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது கரெக்ட் தானே மதனே நம்ம சொல்றது? மதன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால சொல்லுவாங்க. கரெக்ட் தான்டா. எதுலடா விட்டேன், இது எதுல முடிஞ்சதுடா? கட் ஆயிருச்சு, ஒன்றும் தெரியல. முந்தின ஸ்லைடு தான் எஸ்ஐ. இதுல தான் இது வரல நினைக்கிறேன், இது வரல, இது வரலையா? இது முடிஞ்சதா? நம்பர் 14 தான் குரூப் நினைக்கிறேன். 4 விட்டீங்க. குரூப் 4 ரைட்டா? குரூப் 4 ஓகேடா சொல்றேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கேஸ் முடிச்சிட்டியா? சொல்லு, கண்டினியூ பண்ண. இது குரூப், இது வந்து குரூப் 4 என்ட்ரி. அதாவது முன்னாடி குரூப் 4 குரூப் விஏவும் தனித்தனி எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் சேர்த்து நடத்துறாங்களோ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். குரூப் 4ம் குரூப் 4 விஏவையும் எக்ஸாம் 2 பேரும் சேர்த்து நடத்துவாங்க. முன்னாடி தனித்தனி நடந்துச்சு, இப்போ சேர்த்து நடத்தி அதுல என்னென்ன இது இருக்குன்னு பாத்துக்கோங்க, என்னென்ன போஸ்ட் இருக்கு அதான் இது கொடுத்துருக்கேன். ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஃபீல்ட் சர்வேயர், டிராஃப்ட் போஸ்டிங்கு. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் குரூப் 2 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். டிகிரி முடிச்சுக்கணும், ஏஜ் லிமிட் வந்து 18 to 30. சேலரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஆஃபீஸர் என்ட்ரி. இது வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ உண்டு. அதாவது குரூப் 2Aக்கு வந்து வெறும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும் தான் உண்டு, இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூ வர போய் அதுல மெரிட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா குரூப் 2A ஆகலாம். இன்டர்வியூக்கு முன்னாடியே நீங்க குரூப் 2A தான் வேணும், இல்லைன்னா குரூப் 2A வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே எக்ஸாம் தான், ரெண்டுக்கும் ஒரே எக்ஸாம் தான். குரூப் 2A நீங்க குரூப் 2Aக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் குரூப் 4A ஆன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4ல ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு 2 வேகன்சி தனியாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டெனோவும் டைப்பிஸ்ட்டும் முடிச்சிருக்கணும், தெரியும் நினைக்கிறேன். டைப்பிங் ஹையர் லோவர் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடிச்சிருக்கணும். முடிச்சாதான் அதுக்குன்னு தனியாக போக முடியும் ஸ்டெனோ டைப்பிஸ்டா. அதுக்கும் குரூப் 4 எக்ஸாம் தான் எழுதணும், ஆனால் அதில் தனியாக பிரிப்பாங்க அவங்க. நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான கொடுப்பாங்க, அதுக்கான வேகன்சியை நீங்கள் ஃபில் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு. அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் தவிர அடுத்த நம்ம தமிழ்நாடு நம்ம யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணணும்னா இது இந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு தான் நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள் தான் இவங்க ரிக்வயர் பண்ணுவாங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு. இதோட பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி முடிச்சுக்கணும். எனி டிகிரி, நீங்க என்ன டிகிரி படிச்சாலும் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது ஏஆர் டிஎஸ்பி தாலுக்கு உண்டு, 3 உண்டு. அந்த 3லயும் நீங்க எஸ்ஐ ஒர்க் பண்ணணும்னா கிரைம் பிரான்ச் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஏஆர்னா வேற ஒன்றும் இல்லை, ஆர்ம்ட் ரிசர்வ். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஏஆர் எஸ்ஐனா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அடிக்கடி அங்கங்க பந்தோபஸ்து போடுவாங்க, அப்ப நம்ம அங்க பாதுகாப்பு பண்றதுக்கு எஸ்ஐ, அது அப்படி போடுறது. அங்கங்க மீட்டிங் நடக்கும். இப்போ கூட மோடி கோயம்புத்தூருக்கு லாஸ்டா விசிட் வந்தாரு, அப்போ அந்த இடத்துல நம்ம ஆர்ம்டு ஏஆர் போலீஸ் தான் போடுவாங்க. தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் எங்க போடுவாங்கன்னா, இந்த கலவரம் நடக்கிற இடத்துல தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அங்கோட எஸ்ஐ போடுவாங்க. தாலுக் எஸ்ஐனா இங்க அங்கங்க நம்ம ஒவ்வொரு இது இருக்கும்ல, ஒவ்வொரு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க வந்து தாலுக் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அங்க அதுல வந்து வேலை பார்க்க இந்த 3மே இந்த எனி டிகிரி முடிச்சிருக்கலாம்.
இந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த டிஎன் யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. நம்ம அப்போ அப்ளை பண்ணி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் ஆனவங்களை வந்து ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து இது இருக்கவங்க மட்டும் இதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா பண்ணுங்க. அதே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், அப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்ஏ அவங்களுக்கு வந்து 170 இருக்கணும் ஹைட்டு. உமனுக்கு 159 இருக்கணும். அப்புறம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கும் வந்து 169. இந்த பேசிக் 169.5 இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதனால அந்த ஒவ்வொரு எல்லா எக்ஸாமுக்கும் அதே மாதிரி ரிக்வயர்மெண்ட் எல்லா ஃபுல் ப்ராசஸையும் பார்த்துட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. பிசிக்கல் டெஸ்ட் என்னென்ன இருக்குன்னா 1600 ரன்னிங் இருக்கும், 1600 மீட்டர் ரன்னிங் இருக்கும், 400 மீட்டர் ரன்னிங் இருக்கும், அப்புறம் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், அப்புறம் ரோப் இருக்கும். அதாவது இந்த எஸ்ஐக்கு வரணும்னா பிசிக்கல் இருக்கு. அப்புறம் இது கிளியர் பண்ண பிறகு மெடிக்கலும் இருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்ணி தான் நம்ம ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அதாவது அந்த கொலை நடக்கிற இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுப்பாங்களா அவங்களுக்கு வந்து இதான் குவாலிஃபிகேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா டிகிரி இன் எஸ்ஐ சயின்ஸ் இது பிஎஸ்சி டிகிரி முடிச்சுக்கணும். எனி மேஜர், அதாவது பிசிக்ஸ் இந்த இவ்வளவு மட்டும் முடிச்சவங்களுக்கு தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த எஸ்ஐக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் கிடையாது. அதே மாதிரி பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் கிடையாது. நீங்க ஹைட் அவ்வளோ இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. வெறும் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ முடிச்சவங்க டேரக்டா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். அதான் இதுல இருக்க அட்வான்டேஜ். இது நிறைய பேருக்கு தெரியாது, இப்படி ஒரு எஸ்ஐ இருக்கு ஃபிங்கர். எல்லாருமே இந்த எஸ்ஐக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த எஸ்ஐயும் இருக்கு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் எஸ்ஐ இதுவும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு என்னன்னா குவாலிஃபிகேஷன் என்னன்னா டிப்ளமோ இன் இசி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு, இன்ஜினியரிங்ல மெயினா இசி டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு, பிஇ அண்ட் பிடெக் இசி முடிச்சவங்களுக்கு மட்டும் தான் இதுல என்ட்ரி. இது என்ன இதுக்கு என்ன ஒர்க் இருக்குன்னா, இந்த ஃபோனில் நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணி நம்ம அதுல இருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றது, அப்படிப்பட்ட ஒர்க். அந்த ஃபோனு கம்யூனிகேஷன் சம்பந்தமான இந்த காலை ட்ராக் பண்றோம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ தான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இது மூலமா தான் போகணும்னு. பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் எஸ்ஐ இசி டிபார்ட்மெண்ட் இருந்தவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதோட ஏஜ் லிமிட் வந்து 28. நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறும், நிறைய கேஸ்ட் வைஸ் இதை மாறும். இதுக்கும் அதே மாதிரி தான். பிசிக்கல் ரோப் கிளைம் பண்ணணும், ரன்னிங் இருக்கு, அதெல்லாம் கிடையவே செய்யாது. வெறும் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ மட்டும் தான். அந்த தாலுக் ஏஆர்எஸ்ஐ மாதிரி பிசிக்கல்லாம் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. பிசிக்கலே கிடையாது இதுக்கு, வெறும் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இந்த டெக்னிக்கல் எஸ்ஐக்கு. நெக்ஸ்ட் போலீஸ் கான்ஸ்டபிள், இதுவும் அதே போர்டு தான், டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு தான். TNUSB.online.gov.org.com தான் எடுப்பாங்க. அதுல அவங்களோட இதோட போலீஸ் கான்ஸ்டபிள் ஏஜ் லிமிட் வந்து 18 to 23. அதே மாதிரி கேஸ்ட் வைஸ் இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஒரு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க வெப்சைட்ல கிளியரா பார்த்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கு. ஹைட் 170 இருக்கணும். அப்புறம் என்னன்னு பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி செஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கணும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன் முதல்ல முடிக்கணும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் அப்புறம் பிசிக்கல் இருக்கு. பிசிக்கல் முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து மெடிக்கல் இருக்கு. மெடிக்கல் கிளியர் பண்ணி தான் இந்த ஜாபுக்கு போக முடியும், கான்ஸ்டபிளா போக முடியும். இதுல கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். மோஸ்டா நான் மேக்சிமம் என்னென்ன டிஃபென்ஸு அப்புறம் டிஎன்பிசி எல்லாம் மோஸ்டா என்னென்ன இயர்லி கால் ஃபர் போடுறத நான் மோஸ்டா கவர் பண்ணிட்டேன். அல்லாம ரயில்வே, அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அப்புறம் நிறைய மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படி தனித்தனியாக நடத்துவாங்க. அவங்க வந்து இயர்லி கால் ஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க எப்போ வேகன்சி இருக்கோ அப்பதான் கால் ஃபர் பண்ணுவாங்க. இதுதான் என்ன சொல்றது, இதுதான் இயர்லி. அதாவது 1.5 year இயர்லி கால் ஃபர் பண்றது வந்து நான் சொல்றது இவ்வளோ. நான் சொன்னவர்தான் பேங்க், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி தான் அவங்க இயர்லி ஆனுவல் பிளானர் போட்டு கால் ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்றவங்க வந்து இதை எடுத்து ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்றது, இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டூ இயர் வெயிட் பண்ணி நீங்க ரயில்வேக்கு வந்து காத்துட்டு இருக்க முடியாது. லாஸ்டா நடந்த குரூப் டி ரயில்வே எல்லாம் 2018 நோட்டிபிகேஷன் போட்டு இன்னும் எக்ஸாம் உங்களுக்கு இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சுது. அதனால கொரோனால தள்ளி போச்சு. அதனால அவங்க இயர்லி கால் ஃபர் போட மாட்டாங்க. நீங்க எடுத்து படிக்கிறதா இருந்தா இதுல ஏதாவது எது வேணுமா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணலாம், நிறைய இருக்கு யூடியூப்ல. நானே நிறைய யூடியூப் தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதையும் போட்டிருக்கேன். இல்லாம யூடியூப்பும் நிறைய பார்த்தேன். நான் வந்து இன்ஜினியரிங். ஹலோ, ஒரு நிமிஷம், யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க, டவுட்ஸ் நினைக்கிறேன்.
ஸ்ரீசரண் டவுட்ஸா தம்பி? கைப்பற்று. ஓகே 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 கண்டினியூ பண்றேன் மேம். நான் இன்ஜினியரிங் சைடு போல விருப்பம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இன்ஜினியரிங் சைடு வந்துட்டேன். அதனால தான் நான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி, அதே மாதிரி மகேஷ் நான் சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணுங்க. யூபிஎஸ்னா யூபிஎஸ்சி, கேட்னா கேட்டு, உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல கரெக்டா இருங்க. எது இயர்லி கால்ஃபர் வருது அது பார்த்து உங்களுக்கு எது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நல்லா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். அவ்வளவுதான்டா, வேற ஒன்றும் இல்லை. எது பிடிக்குதோ அதை நல்லா ஹார்டா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்காம இருக்காது, கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளவுதான்டா. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா தம்பி? எதுனா கேட்டுக்கோங்க இப்போவே. அமிர்தா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? போதும். ஓகேங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது எக்ஸாம்ஸ் விட்டுட்டாங்களா அவங்க? எனி திங்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். அவ்வளவுதான். எதா இருந்தாலும் கேளுங்கடா, ஒண்ணும் இல்லடா. ஹலோண்ணா.